கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு தருணங்களை தந்திருக்கிறீரப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி நீர் காத்துக்கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. அடியாளே உம்முடைய ஆவியினால் நிரப்பி நீர் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் கர்த்தாவே நீர் கொடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மக்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். அடியாளை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மறைத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ தயவு. தேவ தயவு என்ற தலைப்பில் முதலாவது கர்த்தர் எப்படி தம்முடைய தயவை வெளிப்படுத்துகிறார். ஃபஸ்ட்டு 4 விதமான தயவை நான் கூறுகிறேன். முதலாவது தயவு எதிர்பார்க்கவே முடியாத தயவு. நமக்கு அப்படி சிந்திக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கர்த்தர் தயவு பாராட்டுகிறார். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், எகிப்து தேசத்தில் அவங்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஊதியம் கிடைக்காம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க அவங்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டினது. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்வோன் ராஜாவினிடத்துல போய் பெர்மிஷன் கேட்க அனுப்புறார். 18வது வசனம், மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொன்னார். அவன் தேவனுடைய கை வல்லமை, அதாவது அந்த வாதையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆனாலும் நீங்க போய் என்ன செய்யுங்க, அவனிடத்துல கேளுங்கள் அப்படின்னு சொல்லி மோசே ஆரோனையும் ஆண்டவர் அனுப்புகிறார். இஸ்ரேல் ஜனங்களில் உள்ள சில மூப்பரும் சேர்ந்து கொண்டு பார்வோன் ராஜாவின் இடத்துல போய் சொல்கிறாங்க. வனாந்தரத்தில் போய் அங்கே போய் ஆண்டவருக்கு பலியிடணும். 3 நாள் எங்களுக்கு பிரயாணம் இருக்குது. அந்த பிரயாணம் முடிந்த பிறகு நாங்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்து பலியிட வேண்டியது இருக்குது. அதுக்காக ஆண்டவர் எங்களை சந்தித்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் அதை செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்வோனுக்கு ரொம்ப கோபம்தான் வருது. அவன் நான் அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், 10 வாதையை அவர்களுக்கு அனுப்புகிறார். அதில் 10வது வாதை என்னது, தலைப்பிள்ளை சங்காரம். அந்த தலைப்பிள்ளை சங்காரம் வரும் வரைக்கும் சரி போங்கம்மா, அந்த வாதை வந்த உடனே அப்புறம் மோசே நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவான். ஜெபம் பண்ணுவான், அந்த வாதை நின்று போயிடும். அப்புறம் நான் அனுப்ப மாட்டேன்ருவான். இப்படி 10 வாதை வந்த பிறகு 10வது வாதையில் தான் அவனுக்கு என்ன செய்யுது, அவன் அரண்மனையில் நிறைய பிள்ளைகள் தலைப்பிள்ளை, யாரெல்லாம் தலைப்பிள்ளையோ அவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்க. அப்போ வீட்டில் அழுகையின் கூக்குரல் நிறைய கேட்குது. உடனே என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். யாத்ரா 3:21, இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஆண்டவரே சொல்கிறார். என்ன தயவா, அவங்கள அடிமையாக வச்சுருந்த எகிப்தியர் இப்போ என்ன செய்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். அதன்படியே அவங்ககிட்ட கேட்குறாங்க. 10 வாதை முடிந்த பின்பு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. என்ன கேட்குறாங்களோ அவ்வளோத்தையும் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜாவே அனுப்புகிறார். பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் போங்க 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 போங்கன்னு அவங்களை அனுப்புகிறார். அப்படி எல்லாரும் அனுப்பும்போது இவங்க என்னென்ன கேட்டாங்களோ அவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார்களாம்.
யாத்திராவும் 12:35 மோசே சொல்லியிருந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க. ஏன்னா இவங்க அது வழியாக நடந்து போகணும் வனாந்திரத்தின் வழியாக. அதனால் இவங்க கேட்குறது எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கேட்டு வாங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அதன்படி இப்போவும் என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு செல்லும் பொழுது சீக்கிரமாக போங்க போங்கன்னு அவங்கள பத்துறாங்க. பத்தும்போது இவங்க எகிப்தியர் இடத்துல எல்லாத்தையும் கேட்டு வாங்குறாங்க. தங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, தங்கள் வீட்டில் தங்கி இருக்கிற பெண்கள், யார்கிட்டனாலும் எகிப்தியில் உள்ளவர்களிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் வாங்கி அவர்களை கொள்ளையிட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்களிடமிருந்து வாங்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இவங்களை எகிப்தியர் அடிமைகளாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன நேரத்தில் அவங்கள விட்டுருந்தா அவங்களுக்கு இந்த அளவுக்கு வாதைகள் வந்திருக்காது. ஆனால் எகிப்தியர் என்ன செஞ்சாங்க, நான் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டா நமக்கு வேலை செய்ய ஆள் இருக்காது. அவங்க நிறையா கட்டடங்கள் கட்டுனாங்க. அந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு ஆட்கள் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பட்டணங்களை கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பட்டணங்கள் கட்டப்படாமல் போயிடும்னு சொல்லி அவங்கள அப்படியே அனுப்பாமல் வச்சுக்கிடணும்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு வாதைகள் வருகிறது. அந்த வாதைகள் வந்த சமயத்தில் கடைசி வாதையாகிய தலைப்பிள்ளை சங்காரம், அந்த வாதை வந்தபோது பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை வேக வேகமாக வெளியே காலி பண்ணி போங்க 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 போங்க, நீங்கள் எங்கே போய் பலியிடணுமோ பலியிடுங்க அப்படின்னு சொல்லி பத்துறாங்க. அப்போ இது ஆண்டவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாத தயவு கர்த்தருடைய கண்களில் கிடைத்தது, மனுஷர் கண்களில் கிடைத்தது. அவங்களே பத்துற அளவுக்கு நம்மளை அனுப்பவே மாட்டேன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க, போங்க போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இதை நம்ம யோசித்து பார்க்கும்போது இது எதிர்பார்க்கவே முடியாது. தங்களை அடிமையாக வச்சு அவங்க பெரிய நம்மளை ஆண்டவர்களே நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அவ்வளோத்தையும் நமக்கு கொடுத்து சீக்கிரமாக இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பற்றி விடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த மக்களை இவர்களை துரிதப்படுத்தும்படி அவர்கள் ஏவுகிறாங்க. அவங்க போடுன்னு துடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவங்கள விடமாட்டேன்னு சொன்னவங்க இப்போ அவங்களே என்ன செய்கிறாங்க, இது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்கள அவ்வளோ ஒரு கொன்று அப்படி இவங்களுக்கு சண்டை போட பலன் கிடையாது. ஏன்னா இவங்க அடிமைகள், இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்ககிட்ட ஆயுதங்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுத்தார். அதான் எதிர்பார்க்கவே முடியாத தயவு தேவனிடத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்தது. அதனால் என்ன செஞ்சாங்க, சும்மா போகலை. எப்படி போனாங்க, எகிப்தியர்கிட்ட இருந்து பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொள்ளைனா நிறைய பொருட்கள், அவங்களுக்கு தேவைக்கு மிஞ்சி பொருட்கள் யாரிடமிருந்து கிடைத்தது, தங்களை விரட்டிய அந்த எகிப்தியரிடமிருந்து கிடைத்தது. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தேவனுடைய தயவு எப்படிப்பட்ட தயவு, எதிர்பார்க்கவே முடியாத தயவு. அடுத்த தயவு எட்டவே முடியாத தயவு. எட்டவே முடியாத தயவுன்னு சொன்னால் நம்ம யாரை நினைக்கலான்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை எட்டவே முடியாது, நம்ம புத்திக்கு அது எட்டாது. இந்த தயவை நம்ம எண்ணி பார்க்கும்போது ஆண்டவரிடத்துலேருந்து வருகிற ஒவ்வொரு தயவையும் நம்ம எண்ணி பார்க்கும்போது வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி தயவு கூர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது ரெண்டாவது தயவு, எட்டவே முடியாத தயவு. நம்முடைய புத்திக்கு எட்டாது. எட்டேன்னா கை வச்சு பிடிக்கிறது இல்லை, நம்ம புத்திக்கு அது என்ன செய்யாது, எட்டாத தயவு. எப்படின்னு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனிய ராஜாக்கள் என்ன செய்தாங்க, சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஆண்டவரை வருத்தப்படுத்திட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், அவங்கள கைவிட்டுட்டார். கைவிட்ட உடனே பாபிலோனியர் அவங்கள என்ன செஞ்சாங்க, சிறைபிடித்து தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி அவங்க நாட்டுக்கு கொண்டு போனவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ,
எஸ்ரா, நெகேமியா இவங்க எல்லாருமே பாபிலோனியரால் சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள் தான். அப்படி போனவர்கள் இருக்கும்போது ராஜாக்கள் பாபிலோனில் முதல்ல பார்வோன் வம்சத்திலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து இது மாறி மாறி வராங்க. அந்த சமயத்தில் கோரேஸ் என்ற ஒரு ராஜா எழும்பி வரான். அவனுக்குள் தேவ ஆவியானவர் பேசுகிறார். சிறைபிடித்து வந்திருக்கிற அந்த இஸ்ரவேலருக்கு நீ தயவு காட்ட வேண்டும் என்று சொல்லி கோரேஸிடம் சொல்கிறார். உடனே கோரேஸ் என்ன சொல்கிறான், எருசலேம் தேவாலயம் இடித்து நொறுக்கப்பட்டது. இப்போ அங்கே தேவாலயம் கிடையாது எருசலேமில். எல்லா பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாரும் எங்கே வந்துட்டாங்க, பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து இல்லை, தேவாலயம் இல்லை. அப்போ மக்கள் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அப்போ ஆண்டவரிடத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு தயவு கிடைக்கிது. அதான் எட்டவே முடியாது, நம்ம புத்திக்கு எட்டவே முடியாத ஒரு தயவு கோரேஸ் ராஜா மூலமாக கிடைக்கிது. அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் ஏவுகிறார். ஏவுகிறதுனால எருசலேமில் இருக்கிற அந்த தேவாலயத்திற்கு அஸ்திவாரம் போடுவதற்கு அவர் என்ன செய்கிறாரு, தரியு ராஜா, அர்தசஷ்ட ராஜா இவங்ககிட்டலாம் அந்த கோரேஸ் ராஜா சொல்கிறார். சொல்லி அந்த தேவாலயம் எழும்புவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறார். என்னெல்லாம் வேணும்ன்ட்டு அந்த தேவாலயம் கட்டுவதற்கு தாமதங்களை தாண்டி நிறைய பேர் அதை கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி நிஜமாகவே அதை நம்ம புரிஞ்சுக்கிடவே முடியாது. அவங்க தான் உடச்சி போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்புறம் வந்த ராஜாக்கள் அந்த எருசலேமை திரும்பி பார்த்து, எருசலேமில் தேவாலயம் உடைக்கப்பட்டிருக்கே, இது நம்ம மனக்கோட்டையால் கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அதான் நம் புத்திக்கு எட்டாத அந்த தயவு ஆண்டவரிடத்துலேருந்து வந்தது. மனுஷர்களை, அது ராஜாக்களை, பாபிலோனிய ராஜாக்களே ஆண்டவர் ஏவுறார். தரியு ராஜா, அர்தசஷ்ட ராஜாவெல்லாம் ஏவுறதுனால அவர் முதல்ல என்ன செய்கிறாரு, எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறார். எஸ்ராவோட கொஞ்சம் பேர் எருசலேமுக்கு போகிறாங்க. அவருடைய மந்திரிகளும் ராஜாக்களும் என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்குன்னா பொன், ஏன்னா தேவாலயத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் தான், பொன், வெள்ளி மற்றும் உற்சாக காணிக்கைகளை அங்கு போய் என்ன செய்யுங்க, தெய்வ சித்தத்தின்படி அந்த ஆலயத்தை கட்டுங்க, மீதியே ஆலய கஜானாவில் சேமித்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாக்கள், அர்தசஷ்ட ராஜா இந்த பாபிலோனில் இருக்கிற எஸ்ரா, நெகேமியா போன்ற ஆசாரியனுக்கு சொல்லி அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் பேரை என்ன செய்கிறான், எருசலேமுக்கு அனுப்புகிறான். அப்படி அவங்க ஆலயத்து கஜானாவில் சேர்த்து வைக்க 100 தாலந்து வெள்ளி, 100 கலம் கோதுமை போன்றவைகளை என்ன செய்கிறாங்க, ராஜாவிடத்தில் கேட்டு வாங்குகிறாங்க. கேட்டு வாங்கி அங்கே போய் அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால் உடனடியாய் கொடுக்கும்படி இந்த ராஜாக்கள் கட்டளை கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, இவங்க ஒரு நடுவில் ஒரு நதி ஓடும், அந்த நதியை தாண்டியே அங்கே போகணும். அதனால் அந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற பொருளாளர் இருப்பாங்களாம், அந்த அரசபையில் உள்ள பொருளாளர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு அர்தசஷ்ட ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு லெட்டர் எழுதி கொடுக்காரு. இவங்க எவ்வளவு கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி. அவங்க எவ்வளவு கேட்டாலும் இவங்க கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்கிறார், தயவு காண்பிக்கிறார். லேவியர், ஆசாரியர், லேவியர், பாடகருக்கு வரி தீர்வை சுமத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. அப்புறம் நியாயப்பிரமாணத்தை, எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை உபதேசிப்பான். அதை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், எல்லாரும் கேட்கணும், அதுக்கு காவல் போடணும் கேட்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராஜா என்ன செய்கிறாரு, எழுதி கொடுக்குறாரு. அப்போ அந்த அரண்மனையில் இருந்த நெகேமியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெகேமியா அவன் வந்து இப்படி அலங்கம் இடிந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கமுகமாக இருப்பான். அவனுடைய வேலை என்னென்னா, அர்தசஷ்ட ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கான். அவன் ரொம்ப துக்கமுகமாக இருக்கிறது ராஜா பார்த்து அவனிடத்துல கேட்குறான், ஏன்பா உன் முகம் துக்க முகமாக இருக்குது. நெகேமியா 2:2 ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே விளைய வேறொன்றும் இல்லையே, வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது அவன் பயந்து ராஜாவிடத்தில் சொல்கிறான், எங்கள் நகரம் பாழாய் கிடக்கிறது, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, நான் துக்க முகத்தோடே இராதிருப்பது எப்படின்னு கேட்குறான். அப்போ ராஜா என்ன சொல்கிறாரு,
நீ கேட்கிற காரியம் என்ன? அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணிட்டு அவன் கேட்குறான், எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர்கிட்ட தயை கிடைக்குமான்னு கேட்குறான். முதல்ல தேவனிடத்துல தயையை பெற்றுக்கொண்டான். புத்திக்கு எட்டாத தயை கிடைக்கும்படி அவன் கேட்குறான். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? தயை கொடுக்குறாரு. ராஜாக்கள் மூலமாக கதவு வேலைக்கு வேண்டிய மரம், வேலை செய்கிறதுக்குரிய ஆட்கள், எங்களை எதிர்த்து யாரும் வரக்கூடாது. பாபிலோனியர் எங்களை சிறைபிடிக்கக்கூடாது. அதனால் தேவனுடைய கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதற்கு தடையாக யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாவின் இடத்துல அந்த காவலாளனுக்கு கடிதம் எழுதி வாங்கினான். கதவு செய்வதற்கு மரம் வேணும் இல்லையா? அதை உடனே அந்த ராஜா என்ன செய்கிறாரு? எழுதி கொடுக்குறாராம். நெகேமியாவுக்கு எருசலேமின் அதிபதியாய் நெகேமியாவை நியமித்தார். இந்த தேவாலயம் கெட்டு அதுக்குரிய வரவு செலவுகள்லாம் பார்க்கணும், அதுக்குரிய காரியங்களெல்லாம் பார்த்து தேவாலயத்தை நல்ல முறையில் கட்டுங்கள். யார் சொல்கிற? அர்த்தசஷ்ட ராஜா. அது புறஜாதியான ராஜா, பாபிலோனில் உள்ள ராஜா. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும்னா, எதிரியான ராஜா இப்படி உதவி செய்கிறார். எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கும் அது சுற்றி உள்ள அலங்கம் கட்டுவதற்கும் அந்த மக்களை வச்சு தான் செய்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை வச்சு தான் செய்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு? தன் நாட்டில் சிறையாக பிடிச்சிட்டு போன மக்களை வச்சு இந்த காரியங்களை செய்வதற்கு, அவர்களுக்கு உறுதுணையாய் பொருட்கள் வாங்குவதற்கு பணம் கொடுக்குறாரு. அப்புறம் சித்திர வேலை செய்வதற்கு மரங்கள் கொடுக்கறது, மரம் வெட்டுறதுக்கு வன காவலாளர்களுக்கு லெட்டர் எழுதி கொடுக்காரு. இப்படியெல்லாம் செய்து அதை ஊக்கப்படுத்துகிறார். அதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட தயவாக இருக்குது? நம் புத்திக்கு எட்டாத தயவாக இருக்கிறது. பரலோக அதிகாரமும் பாராட்டிய தயவும் தான் தேவனை பற்றி அறியாத பாபிலோனிய ராஜாக்களை எழுப்பி தேவாலயம் எருசலேமில் கட்டுவதற்கும் சுற்றி அலங்கம் கட்டுவதற்கும் கட்டளைகளையும் கடிதங்களையும் கொடுக்கும்படி செய்தது. தேவனுடைய எட்ட முடியாத தயவுதான் என்பதை நாம் இப்பொழுது உணர முடிகிறது. இது சும்மா ஈஸியாக நடக்க முடியாது. அவங்க தான் சிறைபிடிச்சிட்டு போனாங்க. அவங்களே இப்போது அந்த தேவாலயத்தை என்ன செய்யுங்க? கெட்டுங்க, அதை சுற்றி அலங்கம் கெட்டுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு தேவையானதெல்லாம் இது நினச்சே பார்க்க முடியாது. இப்படி ஒரு கிருபை கிடைக்கிறது பாருங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எட்ட முடியாத ஒரு தயவு. மூணாவது, எண்ணவே முடியாத தயவு. பேதுரு கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறைய போகிறாங்க. ஆண்டவருக்கு எல்லாம் முன்னடக்கிறதெல்லாம் தெரியும். அந்த சமயத்தில் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்க வருகிறார். ஜெபிக்க வரும்போது தம்முடைய சீஷர்களிடத்தில் கொஞ்ச நேரம் பேசியிருக்கார். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 22:31, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். உடனே இதை கேட்டவுடனே, என்னது ஆண்டவர் இப்படி சொல்கிறார் நம்மளை பார்த்து? நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் பின்னால் தானே போகிறோம். அப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, 33வது வசனம், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய். என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சதை உன்கிட்ட யாரும் உனக்கு அவரை தெரியுமான்னு கேட்டால் நீ என்ன செய்ய போகிற? 3 தடவை மறுதளிக்க போகிற. அப்போ என்ன செய்யும்? சேவல் கூவும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் அப்படிலாம் போக மாட்டேன், யார் போனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக நம்பிக்கையோடு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் யார் வரா? யூதாஸ் காரியத்து வரான். இவங்களெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொஞ்சம் தூரத்தில் போய், கல்லேரி தூரம்னு போட்டிருக்கு 41வது வசனத்தில், அவர்களை விட்டு கல்லேரி தூரம், அந்த கல் எறிகிற தூரம் வரைக்கும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். அப்போ தூதர்கள் அவரை பலப்படுத்தினார்கள். அவருடைய இரத்தம் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு சீஷர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க வரார். சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
தூங்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவங்கக்கிட்ட, சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 46வது வசனம். சரின்னு எழுந்திருக்க போகும்போது யார் வாரா? யூதாஸ். யூதாஸுடைய வேலை என்ன? இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுப்பான். அவன் எந்த மனுஷனை நான் முத்தம் கொடுக்குறேனோ அவர் தான் இயேசுன்னு சொல்லி அந்த கூட வந்தவங்களுக்கு காட்டுறான். அப்படி வந்தவன் முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்த உடனே இயேசுவானவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? யூதாஸை முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாய். உடனே எல்லாருக்கும் கோபம் வருது, இவன் இப்படி காட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை வெட்டினோம். ஒருத்தன் காதை அவனை சுஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடைய கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது என்றார். ஆண்டவருக்கு தெரியும் இப்போ பிடிக்க வருவாங்கன்ட்டு. அப்படி அவர் சொல்கிறார். சொன்ன பிறகு இயேசுவே என்ன செய்கிறாங்க? பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன செய்கிறான்? பேதுருவும் அவங்க பின்னாலேயே போகிறான். போய் அவங்க என்ன செய்கிறாங்க இயேசுவேன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தடவை மறுதளிப்பான்ட்டு. அப்போது முதல் தடவை அவங்க எங்கே இருக்கான்? முற்றத்தில் கொஞ்சம் நெருப்பை மூட்டி அனல் உண்டாக்கி அதை சுற்றி கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அதோடு சேர்ந்து பேதுருவும் போய் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே 56வது வசனம், ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலேயே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். இதான் முதல் மறுதளிப்பு. அடுத்தாப்புல இன்னொருத்த சொல்கிறான், நீயும் அவர்களில் ஒருவன் சொல்கிறான். ஒன்று அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல, அது நான் இல்லை, வேற யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். பிறகு 1 மணி நேரத்துக்கு பின் ஒருத்தன் மெய்யாகவே இவன் அவனோடு இருந்தான். எப்படி அழுத்தி சொல்கிறாங்க பாருங்க. ஒருத்தி உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான்னு சொல்கிறா. அடுத்தாப்புல ஒருத்தி அவர்களில் ஒருவன் தான் சொல்கிறான். சொன்னோடனே நான் அவரை அறியலை, நான் அல்ல, அது வேற மனுஷன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இன்னொரு ஸ்திரீ 1 மணி நேரம் கழித்து பார்க்குறா. பார்த்து அவளும் சொல்கிறா, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயில் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்கிறதை அறியேன் என்றான். அப்படி அவன் ரொம்ப திட்டவட்டமாக என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவர் சொன்னதை அவன் ஒன்றுமே மனசில் நினைக்கல. அவன் வாய்க்கு வந்ததை சொல்லி முடிச்சிட்டான். சொல்லி முடித்த உடனே சேவல் என்ன செஞ்சிட்டு கூவிட்டு. சேவல் கூவின உடனே கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தார். அவர் அந்த மண்டபத்திலிருந்து அப்படி வெளியே வரார். வெளியே வர்றதை பார்த்து பேதுரு அந்த முற்றத்தில் இருக்கான். அவன் என்ன செய்கிறான்? சேவல் கூவின உடனே ஆண்டவர் சொன்னார்ல, இன்றைக்கு நீ என்னை 3 தடவை என்னை அறிந்திருக்கிறதை 3 தடவை மறுதளிப்பாய். அதே மாதிரி இவன் மறுதளிச்சிட்டான். மறுதளித்த உடனே பேதுரு என்ன செய்கிறான்? மனங்கசந்து பேதுரு நினைவு கூர்ந்து 62வது வசனம், வெளியே போய் மனங்கசந்து அழுதார். அதை ஆண்டவர் பார்க்குறார். நம்ம தப்பு செய்யலாம், ஆண்டவரே மறுதளிக்கலாம். ஆனால் நம்ம உணர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு மன்னித்து அவர்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்புறம் ஆண்டவர் உயிரோடு எழும்பி வந்த உடனே ஆண்டவர் நேர யார்கிட்ட தான் போகிறாரு? பேதுருக்கிட்ட தான் போகிறார். பேதுரு முதலே கவனமாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அவன் சொல்லியிருக்க மாட்டான், மறுதளிச்சிருக்க மாட்டான். அவன் என்ன சில கவனத்தை விட்டுட்டான். ஆண்டவர் சொன்னதை கவனித்தானோ கவனிக்கலையோ அவன்கிட்ட கவனமாக இருக்க தவறி விட்டான். அந்த இருந்த சமயத்துலேயும் கர்த்தருடைய தயவு எப்படிப்பட்டது? எண்ண முடியாத அளவு தயவு அவனு மேலே கிடைக்கும். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறார். யோவான் 21 அதிகாரத்தில் 15வது வசனம், பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறார். ரெண்டாந்திரமும் கேட்குறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறார். ரெண்டாவது தடவை வரும்போது ஆடுகளை. இப்போ மூணாந்தரமும் கேட்குறார். அப்போ என்ன சொல்கிறான், பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயகான் ஒரு பொறுப்பை கொடுத்துட்றார் அவனுக்கு. அவனை அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு மேய்ப்பனாக அவனுக்கு பொறுப்பை கொடுக்கிறார். அப்படி கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எண்ண முடியாத அளவு தயவை செலுத்தி. இது பேதுருவே தன் வாயினால் சொல்கிறான். இயேசுவின் தயவை ருசி பார்த்தால்தான் அது எப்படிப்பட்ட தயவுன்னு தெரியும். எண்ண முடியாத தயவு. அடுத்த தயவு என்னென்னா, எல்லையே இல்லாத தயவு. எல்லை இல்லாத தயவுன்னு சொல்லும்போது, நகோமி ரூத் வாழ்வில் அவங்க 4 பேராக பெத்லெகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அங்கே பஞ்சம் வந்து அவங்க திரும்பி வரும்போது நகோமி மட்டும்தான் திரும்பி வரா. அப்போது ரூத் என்ன செய்கிறா, ஒரு மருமகள், அவள் ஓடி வந்து, நானும் உன் கூட தான் வருவேன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், நான் உன்னை விட்டு மரணமே அல்லாமல் நான் என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அவள் ரொம்ப உறுதியாக இருந்ததுனால நகோமி ரூத்தை பெத்லெகேமுக்கு கூட்டிக்கிட்டு வரா. வெறுமையாய் வந்ததுனால, வெறுமையாலும் சிறுமையாலும் சஞ்சலத்தாலும் தவித்து போயிருந்த அந்த நகோமிக்கு தேவ தயவு கிடைத்தது. அதான் எல்லையே இல்லாத தயவு. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அவளாலையும் பிள்ளை பெற முடியாது, ரூத்துக்கும் இருந்த புருஷனும் இறந்து போயிட்டான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், ரூத்துக்கு ஒரு நல்ல மிகுந்த ஆஸ்திகாரனான போவாசை கணவராக கொடுத்து அவன் குடும்பத்தை கட்டி எழுப்பி அவனுக்கு ஓபேத் என்ற ஒரு குமாரனை கொடுக்கிறார். அந்த குமாரனை வளர்க்கும் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது, நகோமிக்கு கொடுக்கப்படுது. அப்போ தேவ தயவு எப்படிப்பட்டதாக இருக்குது, ஒரு எல்லைக்குள்ளே இல்லை, அது எல்லையற்ற தயவாக இருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா இயேசுவின் வரலாறு அதில் பார்க்கும்போது ஆண்டவர் தாவீதின் வம்சத்தில் தான் தோன்றினார் இல்லையா. அதை முதல் வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுன்னு கொடுத்துருக்கு. இந்த தாவீதின் வம்சம் எப்போ உண்டாகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது வசனம், போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அப்போ தான் தாவீது வம்சம் உண்டாகுது ஈசாய் மூலமாக. அப்போ தாவீதினுடைய தாத்தா தான் யார், ஓபேத். அப்போ இந்த ஓபேத்தை பெற்றது யார், ஒரு மோவாபிய ஸ்திரீ. அவள் மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் இயேசுவின் அந்த வரலாற்று அட்டவணையில் அவர் அந்த பெண் வந்து என்ன செய்கிறா, இடம் பெறுகிறார். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய தயவு ரூத்திற்கு கிடைக்கிறது. அதே மாதிரி நகோமிக்கும் அவள் ஒன்றுமே இல்லாமல் வந்த நிலையிலையும் அவளுக்கு ஒரு பேரனை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கிற ஒரு தாயாக அவளை வைக்கிறார். அப்போ அவளுக்கும் அந்த தயவு கிடைக்கிறது. இந்த தயவை நாம் என்ன சொல்கிறோம், எல்லையற்ற தயவு. அப்போ 4 விதமான தயவை நம்ம பார்த்துருக்குறோம். முதல் தயவு எதிர்பார்க்கவே முடியாத தயவு. அது இஸ்ரவேலர் அடிமையாக இருக்கும்போது எகிப்தியரிடமிருந்து பொன் வெள்ளி வஸ்திரம் போன்றவைகளை கேட்ட உடனே அவங்க கொடுத்து அவங்கள போங்கன்னு என்ன செய்கிறாங்க, தீவிரப்படுத்துகிறார்கள். அப்படின்னா அணியாக இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. அந்த அளவுக்கு கர்த்தருடைய தயவு அவர்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாத தயவாக இருந்தது. அடுத்தது எட்டவே முடியாத தயவு. இஸ்ரவேலரை எருசலேமிலிருந்து சிறைபிடித்து போன பாபிலோன் ராஜா அவங்கள சிறையில் வைத்திருந்தா கூட பார்வோன் அரசர் வம்சத்தில் தோன்றிய கோரே அவனுக்கு பின்பாக வந்த தரியோ அர்தசஷ்டா ராஜாக்கள் மூலம் எருசலேமில் அந்த தேவாலயம் கட்டுவதற்கும் அதை சுற்றி அலங்கம் கட்டுவதற்கும் உதவி செய்கிறார். அடுத்தது எண்ணவே முடியாத தயவு. அது வந்து பேதுரு இயேசுவை மறுதளித்த பின்போ ஆண்டவர் அவன் மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி பார்க்குறான். அதனால் ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டு அவர் தாம் உயிர்த்தெழுந்து வந்தபோது அவன் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற ஒரு மேய்ப்பனாக அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். கடைசியாக எல்லையில்லாத தயவு. அது யாருக்கு கிடைக்கிது, எல்லாத்தையும் இழந்து வந்து நின்ன நகோமிக்கு
ஓபேத் என்னும் பேரனை கொடுத்து அதை வளர்த்து கொடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு பொறுப்பு கொடுக்காரு. ரூத்தை என்ன செய்கிறாரு, இயேசுவின் வம்ச வரலாறுலே இடம்பெறும்படி அவளை ஆண்டவர் கொடுக்குறார். அப்படி அந்த அளவுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு செலுத்த வல்லவராக இருக்கிறார். அது நம்முடைய புத்திக்கும் எட்டாது. ஆக இந்த 4 தயவுகளையும் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே உமக்கு சோத்திரமப்பா, சோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய தயவை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் தியானித்தோமப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் எப்படி உம்முடைய தயவை நீர் காண்பிக்கிறீரப்பா. எதிர்பார்க்கவே முடியாத அன்பை நீர் கொட்டுகிறீர் கர்த்தாவே. நான் எங்களுடைய அறிவுக்கு எட்டாத தயவை நீர் காண்பிக்கிறீரப்பா. எண்ணவே முடியாத அத்தனை தயவு கர்த்தாவே. நாங்கள் உம்மை மறுதளித்தவர்களாய் பேதுருவை போல இருந்தாலும் நாங்கள் மனங்கசந்து அழுது எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடும்போது நீர் அதை மன்னித்து ஒரு பெரிய மேய்ப்பன் என்ற ஒரு பொறுப்பை நீர் கொடுக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வளர்வதற்கு அவர்களை நீர் பயன்படுத்துகிறீரப்பா. இயேசுவே, அதுபோல கர்த்தாவே, புறஜாதியான ராஜாக்கள் மூலமாக சிறைப்பிடித்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போன ராஜாக்கள் மூலமாக எருசலேம் தேவாலயமும் அதை சுற்றியுள்ள அலங்கமும் கட்டுவதற்கு நீர் அவர்களை பயன்படுத்துகிறீரப்பா. அதற்கு உம்முடைய தயவை எண்ணி பார்க்கும்போது அது எட்டாத தயவாக இருக்கிறதப்பா. அதுபோல் நகோமிக்கும் ரூத்துக்கும் கிடைத்த தயவை பார்த்தால் அது எல்லையில்லாத தயவாக இருக்கிறதப்பா. ஆகவே உம்முடைய தயவு பெரிது சுவாமி. அந்த தயவின் மூலமாக நீர் எங்களையும் வழிநடத்தும் சுவாமி. கிராஸ் டிவியும் நீர் மும்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறீர். இனிமேலும் நீர் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் திருக்கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமதகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் தேவ தயவு என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.